எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் கிரேவி தான் செய்ய போகிறேன். இந்த பன்னீர் நம்ம வீட்டிலே செஞ்சது. இதை 2 நாளாக எங்கள் தியாவும் அவங்க அம்மாவும் பானுப்பிரியாவும் 2 நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, பன்னீரில் ஏதாவது செய்யுமான்னு. இன்றைக்கி பன்னீர் கிரேவியும் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். வேறுங்க எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பான், நாங்கள் கேட்டால் செய்ய மாட்டியான்னு. இன்றைக்கி தான் அவளுக்கு சந்தோஷம், நான் கேட்டு செஞ்சுட்டேன்னு. இன்றைக்கி அவங்களுக்காகவே இன்றைக்கி வந்து பன்னீர் கிரேவி சப்பாத்தி. அது நான் நாளைக்கு உனக்கு செஞ்சு தரேன். இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு வேணும்ல, கிரேவி வேணும்ல, அதனால் சப்பாத்தி செய்கிறதுனால பன்னீர் கிரேவி செஞ்சிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியானது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்தி வைங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் குருமா செய்கிறதுக்கு பாருங்கள், வீட்டில் செஞ்ச பன்னீர் தான், நல்லா முடிச்சு போட்டு கட்டணும். அதை முடிச்சு அப்படியே இருக்கு பாருங்கள். இதை வச்சு தான் நம்ம குருமா செய்ய போகிறோம். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பீஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு வடைச்சிட்டு வச்சுக்கலாம். அடுப்பில் சட்டி காய்ஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா உருகிருச்சு. ஒரே ஒரு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இப்போ இது நல்லா செவந்ததும் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கிறேன், அது போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாதி வதங்கினதும் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. நான் பட்டர் கம்மியாக போட்டதுனால எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். ஏன்னு கேட்டால் நீங்கள் என்னோட பட்டர் கம்மியாக தானே போட்டாங்க, இவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு நினைப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் எண்ணெய் அதில் சேர்த்துக்கணும். நான் அதை வீடியோ வாங்கலை. 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள். இதெல்லாம் மிளகாத்தூளெல்லாம் போடல, அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு போடணும். 1/2 ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கலாம். போட்ட உடனே 4 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்குவோம். தக்காளியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுருந்தேன். இப்போ தக்காளி ஊற்றினோடனே அடுப்பை நல்லா ஸ்பீடாக வச்சுக்கோங்க. இது வந்து தெறிக்க நல்லா மூடி வச்சுக்கணும், மூடி வச்சு கிண்டி விடணும். இப்போ இதில் 3/4 ஸ்பூனு சீரகத்தூள், கரம் மசாலா 3/4 ஸ்பூனு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி வச்சுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து எண்ணெய்க்குள்ளே கசிஞ்சு வேகட்டும். அடுப்பை கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கோங்க, இல்லாட்டி தெரிக்கும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வேகட்டும். காட்டுற அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா கொதித்து வேகுது. நல்லா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் வெளியே வரட்டும். அதுக்குள்ளார கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து அரைச்சி பவுடர் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பு பவுடர், இந்த முந்திரி பருப்பு பவுடரெல்லாம் கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ சேர்த்துக்கோங்க. பாருங்க, இப்போ இந்த அளவு இருக்குது. கொஞ்சம் போல் உப்பு பத்தலை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது நல்லா மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்க விட்டு நான் அப்புறம் காட்டுறேன். பாருங்கள், நல்லா கொதிக்குது. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். இதில் வந்து பன்னீரை நிறைய பேர் எண்ணெய்க்கில் போட்டு வறுத்தும் போடுவாங்க. வறுத்தும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி சும்மாவும் போட்டுக்கலாம். இந்த வறுத்து போடுறத விட இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும் பொழுது இது நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதித்து வேகட்டும். இப்போ நான் அடுப்பை குறைச்சி வச்சுருக்கிறேன். மெதுவாக கொதித்து வெந்துட்டுருக்குது. இப்போ கொஞ்சம் போல் இதில் கஸ்தூரி மெட்டி
வெந்தயக்கீரை காய வச்சது. இதை நல்லா பொடி பண்ணி அதாவது இந்த கையில் வச்சு தேய்ச்சி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எப்போவுமே பன்னீர் குருமாலாம் நம்ம வந்து கடையில் போய் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஸ்வீட் தன்மையோடவே இருக்கும். அதுக்கு கொஞ்சம் போல் சர்க்கரை போட்டுக்குவாங்க. நானும் கொஞ்சம் போல் சர்க்கரை போடுறேன். கொஞ்சம் சர்க்கரை போட்டால் பிள்ளைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா இனிப்பாக இருக்கும். சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரை ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும். ஸோ மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக வச்சிட்டோம்னா இந்த எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வரும். இப்போ இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்து நிற்கிது. இப்போ இந்த டயத்தில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க. செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிக்கலாம். 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து ரேஷனில் அரைச்ச மாவு தான். நான் அரைச்சி கொண்டு வந்து பக்கெட்டில் வச்சுட்டு எப்போவுமே எடுத்துக்குவேன். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு அரை கப்பு அளவு பால் சேர்த்துக்கிறேன். பால் வந்து ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக வெது வெதுப்பாக இருந்தால் போதும். பாருங்கள் இதில் சேர்த்துக்கலாம். உப்பு கலக்கி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. அப்பப்போ நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது. சப்பாத்தி நாளைக்கு கருதி நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா மாவு பிணைகிறதுல தான் நம்மளுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். 10லேருந்து 15 நிமிஷமாவது நல்லா பிணைஞ்சிக்கணும். வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவை வைக்கணும். எண்ணெய் தடவை வச்சிங்கன்னா காயாமல் இருக்கும். அரை மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம மாவு ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். 2ஆக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை சைஸ் பெருசு வேணுமா சின்னது வேணுமா வெட்டிக்கோங்க. உருண்டையெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. பாருங்க இப்போ எவ்வளோ சீக்கிரத்தில் உருண்டை பிடிச்சாச்சுன்னு. இந்த மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரம் உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த உருண்டை ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போல் கோதுமை மாவு இப்படி தூவிக்கோங்க. அப்போ ஒன்றோட ஒன்றா ஒட்டாது. எடுக்கையில் நல்லாயிருக்கும். இப்போ இங்கே கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. நல்ல மாவு வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த உருண்டைக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி அமுத்திட்டு மாவெல்லாம் தட்டிடுங்க. அந்த மாதிரி எடுத்து இதே மாதிரியே தேய்ச்சிக்குவோம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறோம் சப்பாத்தி போட்டுக்கலாம். இது வந்து எனக்கு சப்பாத்தி கல். நான் சப்பாத்திக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிக்குவேன். கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த சப்பாத்தி வந்து நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும். லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் நல்லா சப்பாத்தி. இல்லாட்டி வர வரன்னு இருக்கும். 2 சைடுமே இந்த மாதிரி லைட்டாக போட்டுட்டிங்கன்னா நல்லா உப்பி வரும். மாதிரி நல்லா உப்பி வரணும். லைட்டாக எண்ணெய் போட்டால் தான் அது சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. எப்போவுமே சூப்பரான சப்பாத்தி ரெடி. சூப்பரான சப்பாத்தி, அதுக்கு செம்மையான கிரேவி. ஆக்சுவலி சமைக்கலே செம்ம வாசம் இருந்துச்சு. நான் அப்புறம் வந்து நீ பாப்பா கூட்டையிலே எடுத்து பன்னீராக பறக்கிறது பாருங்க. ஆக்சுவலி
சும்மா குழம்பே எடுத்து சாப்பிடலாம் போல, செம்மையா இருக்கு. ரெஸ்டாரண்ட்டை விட சூப்பரா இருக்கு. நான் குழம்பே 2 வாய் சாப்பிட்டேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு. நிஜமாவே நல்லா சாப்பிட்டானா சப்பாத்தி ரெடி. வைக்கும்போதே எச்சி ஊறுது. மறுபடியும் பன்னீர் பட்டர் மசாலா பார்த்துட்டாலே எங்கள் பிள்ளைங்க அப்படி அப்பா பன்னீர் பட்டர் மசாலா அடிக்கடி செஞ்சாலும் ஆசையே தீராது. பாருங்க வீடியோ எடுத்துட்டு இருக்க வாயில் எச்சு வருது என்னை திட்டிக்கிட்டே இருக்கிற பானு. இப்போ நம்ம சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக வந்திருக்குது. அதாவது அப்படியே இருந்து எப்போ சாப்பிடலான்ட்டே இருக்காங்க பிள்ளைங்களாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்தி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். நம்ம சப்பாத்தியை பிச்சோம்னா பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்க. நல்லா சாஃப்டாக வருது. இப்படியே இந்த மசாலையை எடுத்து பாருங்க, அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே வச்சா எப்படி இருக்குங்க, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.